வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 மே 12 செவ்வாய்க்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. வானிலையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. வங்கக்கடலில் நிலவுகின்ற காற்றழுத்த தாழ்வு பகுதி மெல்ல மேற்கு நோக்கி நகர்ந்து தமிழ்நாடு கரையை நெருங்கி செயலிழந்து காற்று சுழற்சியாக காற்றழுத்த தாழ்வு நிலையாக செயலிழந்து பிறகு காற்று சுழற்சியாக செயலிழந்து தமிழ்நாட்டின் வளிமண்டலம் வழியாக கேரளா வழியாக அரபிக்கடல் நோக்கி நகர இருக்கிறது. அரபிக்கடல் சென்று அந்த காற்று சுழற்சியுடன் ஒன்றிணைந்து தமிழ்நாடு, கேரளா மற்றும் கர்நாடகா, தெற்கு ஆந்திர பிரதேசத்தில் மழைப்பொழிவை தீவிரப்படுத்த இருக்கிறது மற்றும் புதுச்சேரி, காரைக்கால், மாஹேயும் விரிவாக பார்ப்போம். கடந்த 24 மணி நேர மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் ஆழியாறுல நேற்றைக்கு 5 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. இன்றைக்கு காலையில் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம், தங்கச்சிமடம், மண்டபம் பகுதியில் மழைப்பொழிவு இருந்ததை நாம் அறிவித்திருந்தோம். அதற்கு பிறகு டெல்டாவின் கடலோர பகுதிகளில் இருக்கும் என்று அறிவித்திருந்தோம். இன்றைக்கு முத்துப்பேட்டை, சித்தமல்லி, பெருக வாழ்ந்தான் பகுதிகளில் 1 மணி நேரத்தில் 5 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கு. முத்துப்பேட்டை, தம்பிக்கோட்டை, பரக்கலக்கோட்டை மற்றும் பெருக வாழ்ந்தான், சித்தமல்லி இந்த பகுதியில் மட்டும் அதிக மழை. அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தூறல் நனைக்கும் மழையாக இருந்தது. பெரும்பாலும் டெல்டாவில் மேகமூட்ட வானிலையும் வறண்ட வானிலையும் காணப்பட்டிருந்தாலும் கடலோரத்தில் அவ்வப்பொழுது தூறல் கொடுத்து கொண்டிருக்கிறது. இலங்கைக்கு வடகிழக்கு புறம் நீடித்துக் கொண்டிருந்த, அதாவது தமிழ்நாட்டுக்கு கிழக்கு புறம் நீடித்துக் கொண்டிருந்த அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து மிக மெல்ல மேற்கு நோக்கி நகர்ந்து வருகிறது. இதன் காரணமாக நாளையிலிருந்து தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்களில் மழைப்பொழிவை தொடக்கும். இன்றைக்கு இருக்கக்கூடிய வானிலையே நாளை தொடரும். அதாவது டெல்டாவில் ஆங்காங்கே மழை பொழிந்தது போல நாளையும் இருக்கும். தென் கடலோரம் மற்றும் தெற்கு டெல்டாவில் முதல்ல நாளை மதியத்திற்கு பிறகு மழை படிப்படியாக தீவிரமடையும். நாளை 13ஆம் தேதி புதன்கிழமை மெல்ல தீவிரமடையும். மதியத்திற்கு பிறகு மாலை இரவில் மெல்ல தீவிரமடையும் மழை. வியாழக்கிழமை 14ஆம் தேதி டெல்டா, தென் தமிழ்நாடு, தென்னாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில், தென் மாவட்டங்கள்லையும் நல்லா புரிஞ்சுக்குங்க, வியாழக்கிழமையிலிருந்து காற்று சுழற்சி தமிழ்நாட்டை நெருங்கி செயலிழந்து தமிழ்நாட்டின் வளிமண்டலம் வழியாக அரபிக்கடல் நோக்கி நகரப்போகுது. இதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். மழையோட அளவு மட்டும் உறுதிப்படுத்த முடியவில்லை. தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் சொல்லியிருந்தோம். தற்பொழுது இருகாற்று இணைவு கடல்ல நடந்துகிட்டு இருக்கு. படிப்படியா தமிழ்நாட்டின் கரையை ஒட்டி நடக்கும். பிறகு தமிழ்நாட்டின் கரையில் நடக்கும். தென் கடலோர கரை பகுதியிலையும் டெல்டாவின் கரை பகுதியிலையும் நடக்கும். வியாழக்கிழமையிலிருந்து தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், தென் மாவட்டங்களின் உள்பகுதி, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லையும் வெள்ளிக்கிழமையிலிருந்து அனைத்து மாவட்டங்கள்லையும் மழைப்பொழிவு தொடங்கி இருக்கிறது. ஆக 14ஆம் தேதி மழை தீவிரம், 15 மேலும் தீவிரம், 16 தமிழ்நாடு முழுவதுமே மழை. தொடர்ந்து 25ஆம் தேதி வரைக்கும் இந்த மழைப்பொழிவு நீடிக்கும். காரணம் என்னன்னா, இந்த காற்று சுழற்சி மிக வேகமாக அரபிக்கடலுக்கு போயிடாது. நெருங்கும் நாள் தான் 13 நாளைக்கு. நன்றாக நெருங்கும் நாள் 14 வியாழக்கிழமை. தமிழ்நாட்டின் கரையை தொடும் நாள் 15, 16, 17ஆம் தேதி தான் இது வளிமண்டல சுழற்சியாக மேலே போகும். 18, 19 தான் அரபிக்கடலுக்கு போகும். 22ஆம் தேதி வரைக்கும் இது அரபிக்கடலோரம் நீடித்து கொண்டிருந்து தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், குறிப்பாக தெற்கு கர்நாடகா, கர்நாடக எல்லையோர மாவட்டங்களாம், தெற்கு கர்நாடகாவில் பெங்களூரு, மைசூர் உட்பட கர்நாடக தமிழ்நாடு எல்லையோர மாவட்டங்கள், அதாவது கர்நாடகாவின் தமிழ்நாட்டின் மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், நாமக்கல், ஈரோடு, நீலகிரி மற்றும் கேரள எல்லையோர மாவட்டங்கள் கோயம்புத்தூர், அதன் உள்பகுதி திருப்பூர், ஈரோடு பகுதிகள் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட பகுதி, அப்படியே பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் மலைப்பகுதி, திருமூர்த்தி மலைப்பகுதி, வால்பாறை பகுதி, அப்படியே அதாவது கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்ட பகுதிகள், கரூர் மாவட்ட பகுதி, திண்டுக்கல் மாவட்ட பகுதி, தேனி, மதுரை மாவட்ட பகுதி, விருதுநகர் மாவட்ட பகுதிகள், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்ட பகுதிகள். அதற்கு முன்பே 14ஆம் தேதி நாளை மறுதினத்திலிருந்து தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டத்தின் கடலோர பகுதி, தூத்துக்குடி கடலோர பகுதி, பிறகு தூத்துக்குடி உள்ளே, திருநெல்வேலி உள்ளே, விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட பகுதி, ராமநாதபுரம் கடலோரம், பிறகு விருதுநகர் கடலோரம், ராமநாதபுர கடலோரம், பிறகு விருதுநகர் மாவட்டத்தின் கிழக்கு பகுதி மற்றும் விருதுநகர் மாவட்டத்தின் உள்பகுதி, பிறகு விருதுநகர் மாவட்டத்தின் மேற்கு பகுதி, ராமநாதபுரம் மாவட்டத்தின் கடலோர
அடுத்தபடியாக ராமநாதபுரத்தின் உள்பகுதி, மதுரை மாவட்டம் மற்றும் சிவகங்கை மாவட்ட பகுதி, புதுக்கோட்டை மாவட்ட கடலோரம், பிறகு புதுக்கோட்டை உள்பகுதி, பிறகு புதுக்கோட்டை மாவட்ட திருச்சி மாவட்ட எல்லையோரம், மதுரை மாவட்ட எல்லையோரம் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட, திருச்சி மாவட்ட, மதுரை மாவட்ட எல்லாம் சந்திக்கும் இடம், திருச்சி மாவட்டம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை, அரியலூர், பெரம்பலூர், பிறகு கடலூர், பிறகு அப்படியே பார்த்தீங்கன்னா அரியலூர், பெரம்பலூர், பிறகு நாமக்கல், திருச்சி, கரூர், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக 14, 15ஆம் தேதி எல்லாம் கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர் மற்றும் 16, 17ஆம் தேதி எல்லாம் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உட்பட திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் எல்லாமே மழைப்பொழிவு கொடுக்கும். நல்ல மழை காத்திருக்கு. யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட ஒரு வானிலை மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது என்று சொல்லலாம். படிப்படியாக மழைப்பொழிவு தொடங்கி, அதாவது இன்றைக்கு பெருக வாழ்ந்தான் முத்துப்பேட்டை பகுதியில் பெய்த மழை நாளை இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் பெய்தாலும் இன்றைக்கு பெய்த பெருக வாழ்ந்தான் முத்துப்பேட்டை, சித்தமல்லி பகுதியில் தான் பெய்யுங்கிறது உறுதி இல்லை. அதே நாளை வேதாரண்யம் பகுதியிலேயோ தலைஞாயிறு பகுதியிலேயோ இருக்கலாம். அதே முத்துப்பேட்டை, திருத்துறைப்பூண்டி, கோட்டூர், மன்னார்குடிக்கு தெற்கே உள்ள பகுதிகளில் இருக்கலாம். பிறகு படிப்படியாக தென்கடலோரத்தில் அனைத்து இடங்களுக்கும் தொடங்கும். பிறகு டெல்டாவின் கடலோரம், தெற்கு கடலோரம், பிறகு வடக்கு கடலோரம் தொடங்கும். பிறகு தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுள்ள தெற்கு பகுதி, பிறகு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் அனைத்து பகுதிகளும் மழைப்பொழிவை தொடங்கும். 14 22ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் நல்ல மழை காத்திருக்கு. பிறகு இப்ப தென்மேற்கு பருவமழை அந்தமான் பகுதியில் தொடங்க போகுது. நாளையிலிருந்து தொடங்கும். அதனைத் தொடர்ந்து படிப்படியாக தெற்கு வங்கக்கடல், பிறகு குமரிக்கடல் பகுதிக்கு வந்துடும். 24ஆம் தேதி 25ஆம் தேதி மாலத்தீவு பகுதிக்கு வந்துடும். 27, 28 தேதிகளில் கேரளாவுக்கு வந்துடும். மாத இறுதி நாளில் கேரளா மற்றும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில் மாத இறுதியில் தொடங்கக்கூடிய தென்மேற்கு பருவமழை வரைக்கும் இந்த மழை தொடரும். கொஞ்சம் வெப்பம் உயர்ந்தாலும் இந்த 22ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் வெப்பம் உயர்ந்தாலும் மாலை இரவு இடிமழை பொழிவை கொடுக்கும் வகையில் அது அமையும். புரியுதுங்களா? கொஞ்சம் 22லேருந்து 27ஆம் தேதி வரை கொஞ்சம் வெப்பம் உயரும் உள் மாவட்டங்களில், அதாவது திருச்சியிலிருந்து வேலூர் வரைக்கும் உள்ள உள்பகுதிகள். ஆனால் அது மாலை இரவு இடிமழை பொழிவை கொண்டு வரும் 22ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும். பிறகு தென்மேற்கு பருவமழை தொடங்கியதும் குளிர்ந்து விடும் தமிழ்நாடு. நல்ல தென்மேற்கு பருவமழை இருக்கிறது. இந்த சூப்பர் எல்னினோ குறித்தெல்லாம் நீங்க கவலையை மனதில் கொள்ள வேண்டாம். மிக சிறப்பான தென்மேற்கு பருவமழை இருக்கிறது. வங்கக்கடல், அரபிக்கடல், நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல், தெற்கு இந்திய பெருங்கடல் மற்றும் ஒட்டுமொத்த இந்திய பெருங்கடலோட வடக்கு தெற்கு பகுதி எல்லாமே நல்ல வெப்பநிலை இருக்கிற காரணத்தினால அதிக நீராவியை கொண்டு வந்து கேரளாவில் ஏற்றும். மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளுக்கும் நல்ல மழை காத்திருக்கிறது. நம்பிக்கையுடன் இருங்கள். மீண்டும் ஒரு அறிவிப்பு. காற்று சுழற்சி தமிழ்நாடு மிகவும் நெருங்கி செயலிழந்து வளிமண்டல சுழற்சியாக தமிழ்நாடு வளிமண்டலம் வழியாக கேரள வளிமண்டலம் வழியாக அரபிக்கடல் போய் அரபிக்கடல் காற்று சுழற்சியோடு இணைந்து 22ஆம் தேதி வரை தமிழ்நாட்டிற்கு மழை பொழிவை கொடுக்க போகிறது. தொடக்கம் மெல்ல நாளை, மறுதினம் தீவிரம், படிப்படியாக தீவிரம், 15, 16, 17 நல்ல தீவிரம் 22ஆம் தேதி வரை, பிறகு 27ஆம் தேதி வரை வெப்பச்சலன இடிமழை, பிறகு தென்மேற்கு பருவமழை. நம்பிக்கையுடன் இணைந்திருங்கள். அப்டேட்ஸ் பார்ப்பது அவசியம். இந்த அறிக்கை எந்த ஒரு ஊடகத்திலையும் பார்த்திருக்க முடியாது. நம்முடைய வானிலை அறிக்கை நீண்டகால அறிக்கைப்படியே தொடர்ந்து எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும், தொடர்ந்து அறிந்தவர்கள் புரிந்தவர்களுக்கு உண்மை புரியும் என்பதையும், இதை பிறருக்கும் பகிர்ந்து அவர்களுக்கும் உண்மையை எடுத்து கூறி நம்முடைய வானிலை அறிக்கையோடு இணைந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்ளுங்கள். நன்றி.